அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மீறது எவ்வளவு பெரிய தப்பு அப்படின்றத அந்த தண்டனையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த கட்டளையை மீறாது அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்லுச்சுல, அந்த கூட்டத்தை அல்லாஹ் மன்னிச்சு விட்டுறான். ஆனா எனக்கு என்ன, அவங்க தானே பண்றாங்க, நான் அல்லாஹ்வுடைய கட்டளையை பின்பற்றேன் அப்படின்னு இருந்தவங்க அந்த கூட்டத்தையும் அல்லாஹ் தண்டிக்கிறான். அதே மாதிரி மீன் பிடிக்க சென்ற கூட்டத்தையும் தண்டிக்கிறான். இவங்களை குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் நாம் ஆக்கினோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான் குர்ஆன்ல. அப்போ நம்ம இதுல இருந்து என்ன படிப்பினை எடுக்கணும்? அல்லாஹ்வுடைய கட்டளையை நான் ஃபாலோ பண்றேன், நான் இஸ்லாமியனா இருக்கேன், நான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறேன், நான் தொழுகிறேன், நோன்பு வைக்கிறேன், இது போதும் அப்படின்னு நம்ம இருக்கலாமா அப்படின்னா கண்டிப்பா இருக்க முடியாது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் நான் அந்த விஷயங்கள்ல இருந்து தடுத்து கொண்டு என்னால முடிஞ்ச அளவு இந்த சமூகத்தை தடுக்க வேண்டிய நிலைமையும் நமக்கு இருக்கு. இந்த படிப்பினைகள் நம்ம எடுத்துக்கணும். அதனாலதான் அல்லாஹ் நம்மளை பார்த்து சொல்றான், தஅமரூன பில் மஅரூஃபி தன்ஹவுன அனில் முன்கர். நீங்கள் நன்மையை ஏவுங்கள், தீமையை தடுங்கள் அப்படின்னு சொல்றான். நான் நன்மையை செய்யணும், அதை மற்றவங்களுக்கு எத்தி வைக்கணும், நீங்களும்